இப்போ இயற்கை இயற்கையாக வரக்கூடிய தண்ணி, அப்படி இயற்கையாக வரக்கூடிய அந்த தண்ணி பல பாறைகளுக்கு நடுவுல, பல மலைகளுக்கு நடுவுல, பல ஊர்களை கடந்து அப்படி வரக்கூடிய தண்ணி அப்படியே கடல்ல போய் கலக்குது. அப்போ இந்த தண்ணி பாறைக்கு சொந்தமா, மலைக்கு சொந்தமா, கடலுக்கு சொந்தமா, ஊருக்கு சொந்தமா? இந்த கேள்வி எப்படி நாம கேட்க முடியும்? இது மனுஷங்களுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. இது விலங்குகளுக்கு, எந்தெந்த தாவரங்களுக்கு, எந்தெந்த புழுப்பூச்சிகளுக்கு, எல்லா வகையான ஜீவராசிகளுக்கும் அந்த சொந்தமானது. இதை எனக்கு தான் சொந்தம், உனக்கு தான் சொந்தம்னு போட்டி போடுறதுல எப்படி உரிமை இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பதிவை தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. பல மன்னர்கள் காலத்திலிருந்து, அதாவது 1892 முதலா காவிரி நீருக்காக ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டதா வரலாற்று குறிப்புல எல்லாம் சொல்றாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டிருக்கு ஒப்பந்தம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி மன்னர்கள் காலத்திலிருந்து பல முதல்வர்களை கடந்து இந்த பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அப்ப இந்த இயற்கையாக வரக்கூடிய தண்ணீருக்கு அணை கட்டி அதை நான் தடுக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவதற்கு, இயற்கைக்கு அணை கட்டுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாம இன்னைக்கு எடுக்க போறோம். மேகதாது அணை. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 2 மாநிலங்களுக்குமான எப்பவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த காவிரி நதி நீர் பிரச்சனை தான். 2 மாநில மக்களுமே காவிரி நதியை தங்களுடைய தாயா பாவிக்கக்கூடிய வழக்கம் கொண்டவங்க. ஆனா அந்த நதியை ஒட்டி நூற்றாண்டுகள் கடந்தும் கூட இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மேகதாது அணை திட்ட சர்ச்சை தற்போது வேகமா போயிட்டு இருக்கு. நாங்க அணையை கட்டியே தீருவோம் அப்படின்னு கர்நாடகா முதலமைச்சர் சொல்றாரு. இதற்கு பதிலடி தரக்கூடிய வகையில தமிழக சட்டமன்றத்துல மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாரு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். 1892 முதலா அப்போது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல காவிரி நீர் பங்கீடு தொடர்பா ஒப்பந்தம் உருவானதா நாம ஏற்கனவே பார்த்தோம். இந்த அணை கட்டப்பட்டா தமிழகத்திற்கு வர வேண்டிய இயற்கையான காவிரி நீருடைய ஓட்டம் முழுமையா தடைப்படும். டெல்டா மாவட்டங்களினுடைய விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கக்கூடும். உச்ச நீதிமன்றம் மற்றும் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் கருதுறாங்க. இது கர்நாடக அரசினுடைய மிகப்பெரிய உரிமை மீறல் அப்படின்னு கூட தமிழக அரசாங்கம் சொல்றாங்க. இப்போ நேற்றைய தீர்ப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கர்நாடக அணையிலிருந்து வினாடிக்கு 12,300 கன அடி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு திறக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் அதையும் தாண்டி நீதிபதிகள் கேட்ட கேள்வி பார்த்தோம்னு சொன்னா, தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நீரை கண்டிப்பா கொடுக்கணும், கடவுள் கொடுத்த மலையை தேக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்றாங்க. காவிரி விவகாரம் குறித்து தமிழக முதலமைச்சரோட பேச போறதா கர்நாடக முதலமைச்சரும் சொல்றாரு. ஆனா தமிழ்நாடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நதி, 2 மாநிலங்கள், கோடிக்கணக்கான மக்களினுடைய வாழ்வாதாரம். காவிரி என்ற பெயரை கேட்டாலே நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வர்றது பல தசாப்த கால நதிநீர் அரசியல் தான். ஆனா இப்போ தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இடையே இருக்கக்கூடிய மோதல் ஒரு பெரிய உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னே நாம சொல்லலாம். அதுக்கு ஒரே காரணம் மேகதாது அணை திட்டம் தான். கர்நாடகா என்ன சொல்றாங்க, எங்க பெங்களூரு மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, நாங்க அணையை கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாடு என்ன சொல்றாங்கன்னா, இந்த அணை கட்டப்பட்டா தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு தமிழ்நாடு சொல்றாங்க. இதுல யாருடைய வாதம் சரி அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே மேகதாதுல அணை கட்டப்பட்டா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். காவிரியினுடைய குறுக்கே அணை கட்ட முயற்சி என்பது இன்னைக்கு நேத்து இல்லைங்க. அது மன்னர்கள் காலம் தொட்டே இருப்பதும், அதற்கு எதிரான போர் நடந்திருக்கிறதும் கூட வரலாற்றில் நம்மால பார்க்க முடியுது. கிபி 1146 இருந்து 1163 காலத்துல சோழ நாட்டுல 2ஆம் ராஜராஜன் அப்படிங்கிற பேரரசன் ஆட்சி செலுத்திய காலம். இவன் கிபி 1133 முதல் 1150 ஆண்டு வாழ்ந்த 2ஆம் குலோத்துங்கனுடைய மகன். இந்த ராஜராஜனுடைய ஆட்சி காலத்துல கர்நாடகத்தை
கோசல முதலாம் நரசிம்மன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி செஞ்சு வந்தான். இந்த மன்னன் என்ன பண்றான் தெரியுமா? காவிரி வர்ற வழியில குறுக்க செயற்கையான மலைகளை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீர் வராம தடுக்கக்கூடிய செயலை செஞ்சிருக்கிறான். இதனால காவிரியில நீர் வரத்து குறைஞ்சு போய் தமிழ்நாட்டில் அடங்கி இருந்த சோழ நாட்டினுடைய பாசன கால்வாய்கள் எல்லாமே தூர்ந்து போனதை அடுத்து வறுமையும் பஞ்சமும் ஏற்பட்டிருக்கு. இதனால சோழ நாடு முழுவதும் பஞ்சம் தாங்கி அப்படிங்கிற ஏரிகள் வெட்டப்பட்டு அதனாலேயும் எந்த பயனும் இல்லாம போகுது. அதுக்கு பின்னாடியும் 2ஆம் ராஜராஜன் சும்மா இல்லை. கடும் கோபம் கொண்ட ராஜராஜன் தமிழ்நாட்டினுடைய உரிமை காவிரி நீர், அதனை தடுக்க மைசூர் அரசருக்கும் யாருக்குமே உரிமை கிடையாது. கோசல வீர நரசிம்ம அரசுக்கு இந்திரனே துணையா இருந்தாலும் கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி கர்நாடகா மேல போர் தொடுக்கிறான். இந்த போர்ல வெற்றி வாகை சூடிய 2ஆம் ராஜராஜன் கோசலன் முதலாம் நரசிம்மன் அமைத்திருந்த எல்லா அணைகளையும் தகர்த்து எறிகிறான். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள காவிரி ஆறு பாய்ந்தோடி சோழ நாடு வளங்கொழித்தது. இதனால 2ஆம் ராஜராஜன் காவிரி கண்ட சோழன், பொன்னிக்கு வழி கண்ட கண்டன் அப்படிங்கிற புகழெல்லாம் அடையிறான். இந்த போருக்கு ஏற்பட்டிருக்கிற செலவை ஈடுகட்டுறதுக்காக காவிரி நீரை விநியோகம் அப்படிங்கிற பேர்ல வரி விதிக்கப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் இருக்கு. இந்த வெற்றி குறித்து தக்கையார் பரணி, ராஜராஜ சோழன் உலா, பெரிய புராணம், நச்சினார்கனி, 24 நாயனார் புராணம் இதிலெல்லாம் மேற்கோள் காட்டப்பட்ட வரலாற்று சான்றுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கிபி 17ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் காவிரி நீருக்காக தமிழ்நாடு மைசூரும் மோதி கொண்டதை நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காலகட்டத்தில் மதுரையை ராணி மங்கம்மாளும் தஞ்சையை மராட்டிய மன்னன் சகசியும் ஆட்சி புரியுறாங்க. அப்போ மைசூரை சிக்கதேவ மகராயன் என்ற மன்னன் ஆட்சி புரிஞ்சு வந்திருக்கான். அவன் காவிரியினுடைய போக்கை அணை கட்டி தடுக்கக்கூடிய ஒரு முயற்சியும் செஞ்சிருக்கான். ராணி மங்கம்மாளும் சகசியும் பல பிரச்சனைகள்ல கருத்து வேறுபாடு கொண்டிருந்த சூழல்கள்ல கூட காவிரி நீரை அணை கட்டி தடுக்கக்கூடிய மைசூர் மன்னனுக்கு எதிராக ஒன்றுபட்டு களம் இறங்குறாங்க. 2 பேருடைய படையும் மைசூருக்கு அனுப்பப்படுது. ஆனா இந்த படைகள் மைசூருக்கு போய் சேருவதற்கு முன்னாடியே காவிரியின் குறுக்கே மைசூர் மன்னன் கட்டிய அணை திறமையற்றவர்களால கட்டப்பட்டதால காவிரி வெள்ளத்துல தானாவே அந்த அணைகள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது. அதுக்கு பின்னாடி காவிரியில தடையில்லாம நீர் வர தொடங்கியது என்பது உண்மை. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நாம் அலசி பார்த்தோம்னா இந்த காவிரி நதிநீருக்கான போராட்டம் மன்னர்கள் காலத்திலேயே தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அந்த போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராஜாஜி கவர்னர் ஜெனரலா இருக்கும்போது அவருடைய சீடரான அனுமந்தையா என்ன பண்றாரு? கர்நாடக முதல்வரா இருக்கிறாரு. அந்த சமயத்துல கிருஷ்ணராஜ சாகர் அணை நிரம்பியதும் காவிரிக்கு நீரை தர மறுத்து விடுறாரு அனுமந்தையா. அதனால கோபம் கொண்ட ராஜாஜி, நீரை நீங்களா கொடுக்குறீங்களா இல்ல நானா ராணுவத்தை அனுப்பி கிருஷ்ணராஜ சாகர் அணைய என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதனால அதிர்ச்சிக்குள்ளான அனுமந்தையா அதுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்கு காவிரியில தண்ணியை திறந்து விட்டதாகவும் வரலாறு சான்றுகள்ல இருக்கு. நடந்தாய் வாலி காவிரி என்றும் சிலப்பதிகாரம் வரிகளை நினைவூட்டக்கூடிய வகையில ஒரு காலத்துல காவிரி ஆத்துல திறந்து விடப்பட்ட தண்ணீர் தமிழக டெல்டா மாவட்டங்களை எல்லாம் கடந்து கடைமடை பகுதி வரைக்கும் கரை புரண்டு ஓடிய வரலாறும் இருக்கு. சோழ நாடு சோறுடைத்து என்ற சொல்லுக்கு ஏற்ப அப்பொழுதெல்லாம் வயல்வெளிகள் ரொம்ப பசுமை போர்த்தி இருக்கும். முப்போக விளைச்சலால விவசாய மக்கள் மட்டும் இல்ல எல்லா மக்களுமே மகிழ்ச்சியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. கரை புரண்டு ஓடி வந்த காவிரியில தற்போது குறைஞ்ச அளவு தண்ணீர் தான் வருது. எதிர்காலத்துல அந்த தண்ணீரும் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த பிரச்சனை இவ்வளவு முற்றியதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மேகதாது. முதல்ல மேகதாதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். கன்னட மொழியில மேகே அப்படின்னா ஆடு, தாது அப்படின்னா தாண்டது அப்படின்னு பொருள். அதாவது ஆடு தாண்டக்கூடிய ஒரு இடம். காவிரி ஆறும் அதனுடைய துணை நதியான அர்க்காவதி ஆறும் சங்கமிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல பாறைகளுக்கு நடுவுல ஆறு ரொம்ப குறுகலா ஒரு ஆடு தாண்டக்கூடிய அளவுக்கு தான் பாயுது. அதனாலதான் இந்த பகுதிக்கு மேகதாது அப்படின்னு பேர் வந்ததா நம்ம வரலாற்று குறிப்புகள்ல பார்க்கலாம், நம்ம நடைமுறையிலையும் பார்க்கலாம்.
இதனுடைய புவியியல் முக்கியத்துவம் என்னன்னா, இது கர்நாடகாவில் ராம்நகர் மாவட்டத்தில் கனகபுரா அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கு. ரொம்ப முக்கியமா இது தமிழ்நாடு எல்லையான பிலிகுண்டு சோதனை சாவடியிலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் அமைஞ்சிருக்கு. அதாவது கர்நாடகா எல்லையில காவிரிக்கு குறுக்கே ஒரு சொட்டு தண்ணியை சேமிச்சு வைக்க நினைச்சாலும் அதனுடைய கடைசி புள்ளி இந்த மேகதாது தான். சரி, இப்ப இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல தான் கர்நாடகா என்ன செய்ய போறாங்க, என்ன திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சுமார் 9,000 முதல் 14,000 கோடி ரூபாய் மதிப்புல 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான சமநிலை நீர்த்தேக்க அணைய, அதாவது பேலன்சிங் ரிசர்வையர் அணைய கட்டுறதா விரிவான ஒரு திட்ட அறிக்கையை தயாரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் டிபிஆர். இந்த திட்டத்துக்கு கர்நாடக அரசு சொல்ற காரணங்கள் 2. முதல்ல உலகளவுல வேகமா வளர்ந்து வரக்கூடிய ஐடி நகரமான பெங்களூருவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு இருக்கு. அதை தீர்க்க இந்த அணையில இருந்து நாங்க 4.75 டிஎம்சி தண்ணீரை குடிநீருக்காக எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த அணை மூலமா 400 மெகாவாட் நீர் மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய 177.25 டிஎம்சி தண்ணீரை நாங்க முறையா கொடுத்துருவோம். ஆனா உபரியா கடல்ல கலக்க போற தண்ணீரை தான் நாங்க சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கர்நாடகாவுடைய வாதம். ஆனா 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்புல கர்நாடகாவுக்கு சாதகமா 4.75 டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனா அவங்க அந்த தண்ணீரை தான் தேக்கி வைக்க போறோம்னு சொல்றாங்க. அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய முரண்பாடா நமக்கு சொல்லப்படுது. இதை ஏன் தமிழ்நாடு எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடியும் 3 பிரதானமான காரணங்கள் இருக்கு. குடிநீருக்காக தானே ஒரு அணையை கட்டுறாங்க, இதுல தமிழ்நாடுக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான ஆபத்துக்கள் இருக்குன்னு தமிழ்நாடு சொல்றாங்க. முதல் விஷயம் என்னன்னா, உபரி நீர் கிடைக்கக்கூடிய உரிமை பறிப்போகும். சாதாரணமான நாட்கள்லயே நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகா கொடுக்கறது இல்லை. இன்னமும் நாம காவிரி நடுவர் மன்றத்தோட பேச்சுவார்த்தை மூலமா தான் அந்த தண்ணியை வாங்குறோம். ஆனா கர்நாடகாவில் கனமழை பெஞ்சு அங்க இருக்கக்கூடிய கேஆர்எஸ் அணையோ கபினி அணைகளோ நிரம்பும் போது அவங்களால அந்த தண்ணீரை சேமிக்க முடியாம திறந்து விடுவாங்க. அதாவது அந்த கொள்ளளவு தாண்டி உபரி நீர் வரும்போது அது தமிழ்நாட்டுக்கு அப்பதான் அந்த தண்ணியை திறந்து விடுவாங்க. அந்த உபரி நீரை தான் நாம மேட்டூர் அணையில நிரப்பி நம்மளோட டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு பயன்படுத்துறோம். இப்ப மேகதாதுல 67 டிஎம்சி தண்ணிக்கு தேக்கக்கூடிய அணைய கட்டிட்டாங்கன்னா வரக்கூடிய உபரி நீரையும் அவங்க தடுத்துடுவாங்க. அப்படிங்கிறது தான் முதல் காரணம். 2வதாக இது மாஸ்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி தமிழக எல்லைக்கு மிக அருகிலேயே கட்டக்கூடிய ஒரு அணை தான் இது. பிலிகுண்டுல இருந்து 4 கிலோமீட்டர் தான் தூரத்துல இருக்கு. ஆனா இதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எப்ப தண்ணியை திறக்கணும், எப்ப தண்ணியை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் கர்நாடகாவோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். ஸோ கீயே அவங்க கையில தான் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 3வது காரணம் வரலாற்று ஒப்பந்தம். இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். வயலன்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம். 1892லயும் 1924ஆம் ஆண்டும் 2 காலகட்டங்கள்லையும் நதிநீர் ஒப்பந்தப்படி ஒரு ஆற்றுல கீழ்மடையில இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தோட ஒப்புதல் இல்லாம, அதாவது தமிழ்நாடு கீழ்மடையில இருக்கு, கர்நாடகா மேல்மடையில இருக்கு. அப்போ கீழ்மடையினுடைய ஒப்புதல் இல்லாம, தமிழ்நாட்டோட ஒப்புதல் இல்லாம மேல்மடையில இருக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகா புதிய அணைகளை அல்லது தண்ணீரை தேக்கக்கூடிய கட்டமைப்புகளையோ உருவாக்க கூடாது, அது சட்டவிரோதம் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில தமிழகம் வைக்கக்கூடிய அந்த வாதம். சரி, இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவு இருக்கு என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்றாங்க. இந்த விவகாரத்துல தமிழ்நாடு கர்நாடகா மோதலை தாண்டி யாருமே பேசாத மிகப்பெரிய விஷயம் என்னன்னா சுற்றுச்சூழல் பேரழிவு தான். அதை நம்ம பேசியே ஆகணும்.
அப்படிங்கிற கட்டாயத்துக்கு காரணம் என்னன்னா, மேகதாது அணை கட்டுறதுக்கு திட்டமிட்டு இருக்கக்கூடிய மொத்த பரப்பளவு 5200 ஹெக்டேர். இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, சுமார் 4200 ஹெக்டேர் நிலம் காவிரி வனவிலங்கு சரணாலயத்திற்கு உள்ளதான் அமைஞ்சிருக்கு. காவிரி வைல்ட் லைஃப் சென்சுரி அப்படிங்கிற இடத்துக்குள்ள அந்த இடம் வருது. ஒருவேளை இந்த அணை கட்டப்பட்டா பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகள், பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் அப்படின்னு ஒட்டு மொத்தமா நீர்ல மூழ்கிடும். இதனால என்ன ஆகும்? முதல்ல கர்நாடகா மற்றும் தமிழக காடுகளை இணைக்கக்கூடிய யானைகளுடைய மிக முக்கியமான புலம்பெயர் பாதைகள் துண்டிக்கப்படும். இதனால மனித யானை மோதல்கள் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். இரண்டாவதாக, இந்த வனப்பகுதியில மட்டும் வாழக்கூடிய சாம்பல் நிற அணில்கள், அதாவது கிரிசல் ஜெயன் கொரில் அப்படின்னு சொல்றாங்க, நீர்நாய் வகைகள் மற்றும் காவிரியினுடைய பூர்வக்குடி மீன் இனமான மாசேர் அப்படிங்கிற மீன் இனமும் அரிய வகையா இருக்கு. அதனால அந்த இனமும் வாழ்விடங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அது அழிந்து போவதற்கான ஆபத்து இருக்கு. இதெல்லாம் தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களா சொல்லப்படுது. சரி, இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னா, இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. அதனால இதுல அடுத்தடுத்து வரக்கூடிய திருப்பங்களுடைய அடிப்படையில அந்த மேகதாது விவகாரம் அப்பப்ப பேசக்கூடிய ஒரு பொருளா இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு கவலையும் கூட. கடந்த 2025 நவம்பர்ல தமிழ்நாடு தொடுத்த வழக்குல உச்சநீதிமன்றம் விசாரிச்ச போது கர்நாடகாவோட திட்ட அறிக்கை DPR அப்படிங்கிறது இன்னும் நிபுணர் குழுவோட பரிசீலனை தான் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இந்த வழக்கு முன்கூட்டியே தொடரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதாவது பிரீமச்சூடா தமிழ்நாடு இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு, ரெவ்யூ பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனையும் சமீபத்தில் 2026 மே மாதம் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுச்சு. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் கர்நாடகா மத்திய அரசு கிட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை வலியுறுத்திக்கிட்டு வர்றாங்க. அதாவது தமிழ்நாடு சும்மா இருக்குன்னு நாம நினைக்க தேவையில்லை. சமீபத்தில் ஜூன் 19, 2026 அன்னைக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் கூடிய தமிழக சட்டமன்றத்தில் முதல்ல மேகதாது அணைக்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் தரக்கூடாது அப்படின்னு ஒரு மனதா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதன் மூலம் தமிழக அரசு வலுவான எதிர்ப்பை மத்திய அரசுக்கும் நீதிமன்றத்திற்கும் முதல்லயே நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, கர்நாடகாவிலிருந்து மேகதாது அப்படிங்கிறது அவங்களுடைய தலைநகருடைய குடிநீருக்கும் மின்சாரத்திற்கும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. ஆனா தமிழ்நாட்டுக்கு இது பல லட்சம் விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை, மாநிலத்தோட உரிமை பிரச்சனை அப்படின்னும் பார்க்கலாம். குடிநீர் தேவையை நாம மதிக்கணும். அதே நேரத்துல கீழ்மடை மாநிலத்தோட விவசாய உரிமையும் பாதிக்க கூடாது. இதுல அரசியல் ஆதாயங்களையும் தாண்டி இரு மாநில மக்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படாத வகையில ஒரு சுமூகமான தொழில்நுட்ப ரீதியிலான தீர்வு தான் இதுக்கு நிரந்தர தீர்வா இருக்க முடியும். இல்லைன்னா இந்த காவிரி விவகாரம் அப்படிங்கிறது காலங்காலமா தொடரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்பதுதான் பல தரப்பு மக்களும் முன்வைக்கக்கூடிய ஒரு பார்வையா இருக்கு. இப்போ நம்மளுடைய தரப்பு கேள்வி என்னன்னா, இப்போ மத்திய அரசாங்கம் 2 மாநில முதல்வர்களையும் அழைச்சி பேசலாம். கர்நாடகாவிலும் மத்திய அரசாங்கத்தினுடைய வழியில் இருக்கக்கூடிய ஆட்சி தான் நடக்குது. 2 மாநில முதலமைச்சர்களையும் மத்திய அரசாங்கம் அழைத்து தொழில்நுட்ப ரீதியில சுமூகமாக தீர்க்கக்கூடிய வகையில பேசி தீர்த்தாங்கன்னு சொல்லி சொன்னா, கடந்த காலத்துல ஏற்பட்ட கசப்பான உணர்வுகள் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 மாநில மக்களுடைய வாழ்வாதாரங்கள், விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கள், மற்ற அனைத்து தரப்பு தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரங்களும் பாதிக்காத வகையில ஒரு சுமூகமான நல்ல தீர்வை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்ற மக்களுடைய எதிர்பார்ப்பு தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். நம்மளுடைய எதிர்பார்ப்பும் அப்படி சுமூகமாக தீர்க்க வேண்டும் மத்திய அரசாங்கம் என்பதுதான் நம்முடைய விருப்பமும். செய்யுமா மத்திய அரசாங்கம்? பார்க்கலாம். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி.
நன்றி.